எழுவாய். பட்டு தெரித்தது போல் பாவியே செழிப்பாய். இட்டுமே வைத்திட வேண்டும் நாளையுமே. இட்டுமே வைத்திட வேண்டும் நாளையுமே. பொட்டு வைத்த முகமே வாட்டமும் கொள்ளாதே. பொட்டு வைத்த முகமே வாட்டமும் கொள்ளாதே. நட்டு வைத்த பயிர் போல செழிப்பாய் நிற்பாயடி. நட்டு வைத்த பயிர் போல் செழிப்பாய் நிற்பாயடி. சட்டம் எதுவும் சரித்திரத்தில் இல்லையடி. சட்டம் எதுவும் சரித்திரத்தில் இல்லையடி. கட்டுக்குள் அடங்காத காரியோ நீயும் இல்லை. கட்டுக்குள் அடங்காத காரியோ நீயும் இல்லை. சிற்றுக்குருவியாய் நீயும் சித்திர பூவிலியே. சிற்றுக்குருவியாய் நீயும் சித்திர பூவிலியே. வாட்டமும் தேவையில்லை வருமான தேவதையே. வாட்டமும் தேவையில்லை வரமான தேவதையே. சாட்டுதல் இல்லாமல் சாதனை செய்வாயடி. சாட்டுதல் இல்லாமல் சாதனை செய்வாயடி. காட்டும் பசும் பொன்னாய் காலத்தில் விழ்வாயடி. மீட்டும் சுருதி போல் மிகையாய் தோன்றிடவே. மீட்டும் சுருதி போல் மிகையாய் தோன்றிடவே. திட்டமுடலுள் திடமாக என்றும் எழுந்துவிடு. திட்டமுடலுள் திடமாக என்றும் எழுந்துவிடு. நன்றி. அடுத்து சிவமணி புவனேஸ்வரன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். திட்டமிடலுள் இடமாய் எழு. எண்ணி துணிந்தால் ஏற்றம் தோன்றும் வண்ண வாழ்வில் வசந்தம் வீசும். எண்ணி துணிந்தால் ஏற்றம் தோன்றும் வண்ண வாழ்வில் வசந்தம் வீசும். வந்த வினை தன்னை விடுத்து வழுக்கி வீழாதெழுந்து. வந்த வினை தன்னை விடுத்து வழுக்கி வீழாதெழுந்து. சிந்தனையால் சிறகடித்து சிட்டனவே பறந்திடலாம். சிந்தனையால் சிறகடித்து சிட்டனவே பறந்திடலாம். இயந்திர வாழ்வே உலகில் எனினும் பயந்தால் என்ன பலமா பெருகும். இயந்திர வாழ்வே உலகில் எனினும் பயந்தால் என்ன பலமா பெருகும். மயங்கும் மனத்தால் மாண்பும் உண்டோ. தயங்கி நின்றால் தகுமோ சொல்லாய். மயங்கும் மனத்தால் மாண்பும் உண்டோ. தயங்கி நின்றால் தகுமோ சொல்லாய். பொன்னாம் நேரம் பொறுப்பாய் காத்து தன்னார் வளத்தால் தரணி ஆள்வோம். பொன்னாம் நேரம் பொறுப்பாய் காத்து தன்னார் வளத்தால் தரணி ஆள்வோம். இலக்கு ஒன்றே எம்மில் வளர துலங்கி நின்றால் துன்பம் ஏது. இலக்கு ஒன்றே எம்மில் வளர துலங்கி நின்றால் துன்பம் ஏது. எட்டு எட்டாய் காலம் பிரித்து ஏறு நடை தன்னை போட்டு. எட்டு எட்டாய் காலம் பிரித்து ஏறு நடை தன்னை போட்டு. முட்டும் தடையை முறியடித்து முட்டும் தடையை முறியடித்து முன்னே காலை முனைந்து வைத்து. முன்னே காலை முனைந்து வைத்து. அட்டா அவதானி ஆகினிடம் அட்டா அவதானி ஆகினிடம் அரிய பணிகள் அனைத்தும் மாற்றி. அரிய பணிகள் அனைத்தும் மாற்றி. திட்டமிட்டே திடமாய் எழுந்தால் தேசமங்கள் கையிலன்றோ. திட்டமிட்டே திடமாய் எழுந்தால் தேசமங்கள் கையிலன்றோ. நன்றி. அடுத்து கவிதர தேசத்தி பிரபாகரன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. மீண்டும் அனைவருக்கும் இனிய வணக்கம். திட்டமிடலுள் திடமாய் எழு. கட்டம் தனையே காரணம் கூறி கைகால் எல்லாம் கட்டி போடுவர். திட்டம் போட்டே வட்டம் போடு திறனாய் வாழ்வும் தேடியே வரும். திட்டம் தனையே காரணம் கூறி கைகால் எல்லாம் கட்டி போடுவர். திட்டம் போட்டே வட்டம் போடு திறனாய் வாழ்வும் தேடியே வரும். ஊழையிட்டே ஒடுக்கிட நினைக்கும் ஒன்றுக்கும் உதவா உலகினை மாற்றிட நாளைய விடியலை நமக்கென எழுது நாளும் கோளும் நயமாய் வரவே. ஊழையிட்டே ஒடுக்கிட நினைக்கும் ஒன்றுக்கும் உதவா உலகினை மாற்றிட நாளைய விடியலை நமக்கென எழுது நாளும் கோளும் நயமாய் வரவே. ஆழ்மனத் தாசைகள் அடுக்கடுக்காய் சுற்றி வர வாழ்கின்ற வாழ்க்கையோ வகையறாது தவித்திட ஊழ்வினை என்றே ஒடுங்கியே நின்றுடாது மூழ்கியே முத்தது முப்பாய்ப்பாய் வாழ்வது. ஆழ்மனத் தாசைகள் அடுக்கடுக்காய் சுற்றி வர வாழ்கின்ற வாழ்க்கையோ வகையறாது தவித்திட ஊழ்வினை என்றே ஒடுங்கியே நின்றுடாது மூழ்கியே முத்தது முத்தாய்ப்பாய் வாழ்வதற்கு. விதியை எண்ணி வேதனை கொள்ளாது விவேகமுடனே வேள்வியை தொடங்கு. மதியின் துணையும் மனத்தின் உறுதியும் மங்கியர் வாழ்வை மலர்ந்திடச் செய்யுமே. விதியை எண்ணி வேதனை கொள்ளாது விவேகமுடனே வேள்வியை தொடங்கு. மதியின் துணையும் மனத்தின் உறுதியும் மங்கையர் வாழ்வை மகிழ்ந்திடச் செய்யுமே.
நன்றி. அடுத்ததாக கவி படைக்க சௌரி விஜய கௌரி அவர்களை நன்றி. திட்டமிடலுடன் திடமாய் எழு. இத்தனை திக்குகள் தொட்டகம் பார்வை, இனிதென அனைத்தையும் சேர்த்திடும் கோர்வை, சக்தி கொடுத்தொரு சரித்திர பிழை, சரியா நேர்மையில் விதைத்தெழும் பாதை. இத்தனை திக்குகள் தொட்டகம் பார்வை, இனிதென அனைத்தையும் சேர்த்திடும் கோர்வை, சக்தி கொடுத்தொரு சரித்திர பிழை, சரியா நேர்மையில் விதைத்தெழும் பாதை. ஐம்புலன் இணைத்தே அனைத்திலும் தொடுப்பு, அதிசய பாய்ச்சலில் மேவிடும் வாழ்க்கை, வித்தகம் புத்தகம் தந்ததா வாழ்வில், அனுபவச் செறிவில் கொடுத்திடும் உழைப்பு. ஐம்புலன் இணைத்தே அனைத்திலும் தொடுப்பு, அதிசய பாய்ச்சலில் மேவிடும் வாழ்க்கை, வித்தகம் புத்தகம் தந்ததா வாழ்வில், அனுபவச் செறிவில் கொடுத்திடும் உழைப்பு. ஒற்றை கணத்தையும் உயர்வென பதித்து உயர்வுற விதைத்தலில் அறுவடை செழிப்பு. கடந்தவை யாவும் கசந்தே உரைப்பினும் நடந்தவை நடப்பவை திடமென வரைவாய். ஒற்றை கணத்தையும் உயர்வென பதித்து உயர்வுற விதைத்தலில் அறுவடை செழிப்பு. கடந்தவை யாவும் கசந்தே உரைப்பினும் நடந்தவை நடப்பவை திடமென விரைவாய். பலமுறு செயல்கள் பயனுற பொலிந்திட திடமுடன் திட்டங்கள் தீர்வாய் எழுது. அஞ்சிடல் இங்கே அழிவுக்கு தொடுப்பு, நேர்மையுள்ள ஆணவம் இலக்கின் பொறிப்பு. பலமுறு செயல்கள் பயனுற பொலிந்திட திடமுடன் திட்டங்கள் தீர்வாய் எழுது. அஞ்சிடல் இங்கே அழிவுக்கு தொடுப்பு, நேர்மையுள்ள ஆணவம் இலக்கின் பொறிப்பு. நிச்சயமாக சாதாரண இயல்பான வாழ்க்கையின் பக்கங்களிலேயே திட்டமிடல் மட்டுமே அனைத்தையும் அழகுற வளமுறை செய்யும். அதுவும் குடும்ப தலைவிகளாக பெரும்பாலான பெண்களின் பக்கமாக நாம் பேசும்போது ஒவ்வொரு பெண்ணும் அவளுக்கு கல்வி அறிவு இருக்கலாம், இல்லாதிருக்கலாம், ஆனால் சாதாரணமாக ஒரு பொருளை வாங்கி அதனை சரியான முறையில் குழந்தைகளுக்கு கொடுத்து பயனுறை செய்வதிலேயே அவள் திட்டமிட்டு அதனை அழகா ஒரு பழத்தை வாங்குகிறோம் வைத்துக் கொள்ளுங்கள், 4 பழங்களை வாங்கி வருகிறோம், அதனை சரிவர அந்தந்த நேரங்களில் கொடுக்காவிட்டால் அது அழுகி பழுதாகி போயிடும். இதிலிருந்து ஆரம்பமாகிறது வாழ்க்கையின் அத்தனை தொடுப்புகளும். அத்தனை அந்தந்த நேரத்தில் அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலிருந்து நல்ல பண்பாடுகளை கொடுப்பதிலிருந்து வீட்டில் நாங்கள் அந்த பண்பாடுகளை சரியான முறையில் நாம் சரிவர செய்வதிலிருந்து உறவுகளை தொடுப்பதிலிருந்து எத்தனையாய் அவளுடைய வாழ்க்கை என்பது சுற்றி சுழல்கிறது. பல வேளைகளில் சில எல்லா குடும்பங்களில் சில குடும்பங்கள் மதிக்கப்படுகின்றார்கள், சில குடும்பங்களில் அவை உதாசீனப்படுத்தப்படுகின்றன. எனவே அவள் தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிடலுடன் வரைந்து கொள்ளும் போதுதான் நிச்சயமாக அவள் திடமாய் வாழ்வின் இறுதி வரை வாழ முடிகிறது. அதுவும் புலம்பெயர் வாழ்வை எண்ணிக்கொண்டோம், ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம் கைகால்களில் நிற்பதற்கு தயாரானவர்களாக இருக்க வேண்டும். நம்பி இருந்து யாருமே தொங்கி இருப்பவர்களாக ஏமாந்து விடக் கூடாது, அல்லது அப்படி ஒரு அனுசரணையை தேடிக்கொண்டிருப்பவர்களாக காட்டிக்கொள்ளவே கூடாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. எனவே அதை அழகுற எடுத்தாண்ட ஒவ்வொரு கரங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முதலில் அழகாக அதனை பதித்தெழுந்த சிவதர்ஷி அவருடைய பக்கங்கள் அவர் பார்த்துக்கொள்ள அவருடைய பக்கத்தை பார்ப்பதற்கு நான் ஆவலாக சிவதர்ஷினி இப்போது பார்த்துக் கொள்கிறார். நன்றி. நான் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனுடைய கவிதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சிறப்பான தலைப்பு. முதலில் கவிதை தலைப்பு தூண்டுதலாக இருக்கிறது, எல்லோருக்குமே அது வாய்ப்பாக அமைக்கும். அந்த தலைப்புக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு திட்டமிடலுடன் திடமாயிருந்து திட்டங்கள் திடமாயிருந்தும் திண்டாடுது உலகம். எப்படித்தான் திட்டம் போட்டாலும் உலகம் திண்டாடி கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் நாங்கள் பட்டங்கள் பெற்றாலும் தகுதியா இருந்தாலும் கூட ஒரு வட்டங்களுக்குள்ள இருக்க முடிகிறது. இன்னும் வட்டங்களுக்குள்ள இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே என்னதான் திட்டம் போட்டாலும் கூட வட்டங்களுக்குள்ளேயுமே கொண்டு வந்து உயர்த்தி விடுகிறார்களே ஆதங்கம் இருக்கிறது. அதே நேரம் போராடிய கட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் திடமாக்கினோம் என்பதை இங்கே அறுதியாக உறுதியாக சொல்லுகிறார். போராடிய காலம் எல்லாம் அங்கே நாங்கள் திடமாகத்தான் இருக்கிறோம். வாயாடியாக இருந்தாலும் கூட நாங்கள் திட்டமிட்டு எழுந்தோம். உங்கள ஒரு சின்ன பிரச்சனை சொன்னாலும் இது வாயாடி இருந்தாலும் அதுக்குள்ள அந்த வாயாடிக்கு கூட ஒரு திட்டம் போட்டு எழுதுகிற சிறப்பு அங்க இருந்திருக்கிறது. ஆகவே அங்கு நாங்கள் திட்டமிட்டு எழுந்தோம். வஞ்சனைகளை கண்டு விறந்தாது என்று நிறைவாக ஒரு உற்சாகத்தை அந்த கவிதையின் நிறைவின் போது எல்லோருக்குமே சொல்வது போல, வஞ்சனைகளை கண்டு விறந்த வேண்டாம், திட்டமிட்டு எழுந்தால் தீமைகளை தீயுக்குள் போட்டு விட்டால் எல்லாமே நல்லதாக மிக சிறப்பாக வரிகள் என்று
மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி. அடுத்து சந்திரவதனி சிவபாலர்கள். திட்டமிட்டு எழு, இல்லாவிடில் நீ தொட்டுவிட துடிக்கின்ற இலக்குகளை எப்படி தொட்டுவிட முடியும், எட்ட முடியும் என்பது. ஆகவே நீ திட்டமிட்டு செயற்படாவிட்டால் உனக்கு நிறைய இலக்குகள் இருக்கிறது, அதை எப்படி உன்னால தொட முடியும். ஆகவே அந்த திட்டமிடுதலை இங்கே அழகாக அழுத்தமாக சொல்லிக்கொண்டு அதுவே உன் வாழ்வின் வெற்றி படிக்கு அது முதல் படியாக அமைந்து விடுகிறது. அதே நேரம் பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழி இருக்கிறது. அதன்படி நீ திட்டத்தை தீட்டி விட்டால் மட்டும் போதாது, அதை சரியான முறையில தீட்டி பொறுமையாய் நீ செயற்பட்டால் ஒரு அந்த முண்டி அடிக்கின்ற அந்த முரட்டு குணங்கள் எல்லாம் வேண்டாம். அதுதான் இப்ப சமூகத்தில் அதிகம் இருக்கிறது. முண்டி அடிக்கிறது, முரட்டுத்தன்மை, அவற்றையெல்லாம் நீ அவர்களோடு மோதி கொண்டு நிற்பதை நிறுத்தி நீ திட்டமிட்டு இந்த உலகத்தையே தட்டுகின்ற உனக்கான வெற்றி கதவு திறக்கும். அதே நேரம் ஒரு சிறப்பான விடயத்தை சொன்ன குடும்ப தலைவி என்ற உனக்கு ஒரு பட்டம் உனக்கு பொறுப்பு தந்தால் அதை நீ சரியாக திட்டமிட்டு செய். அது இல்லாவிட்டா உனக்கு பறி போய்விடும், அந்த பதவி கூட திறப்பும் பறி போய்விடும். ஆகவே அந்த பட்டத்தையும் தக்க வச்சுக்கொள் என்று எல்லோருக்குமே ஒரு சூசனமா பழைய பாட்டிமா சொல்லினோம், காதுக்க ஒரு இது சொல்லினோம், இப்படி செய்ய அப்படி செய்ய, அது போல ஒரு விஷயத்தை சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பொறுப்பு தந்து அதை சரியா செய்ய போய்விடும், ஒரு கதை கூடும். அடுத்து சர்வேஸ்வரி அவர்கள் மிக சிறப்பாக இன்று எல்லாமே கட்டங்கள், இந்த கட்டுக்கள், மட்டுக்குள், வட்டங்கள், நட்டங்கள் என்று அழகா சந்தங்களோடு இணைச்சிட்டார். ஆகவே கட்டங்கள் தோன்றுதே, அதே நேரம் துட்டுக்கள் இல்லாமல் துன்பங்கள் பெருகுது, மட்டோடு எதையும் செய்தால் நட்டங்கள் நமக்கு இல்லை. மட்டுக்களோடு ஒரு அளவோடு நாங்கள் எதையும் செய்தால் எங்களுக்கு நட்டம் இல்லை. ஆகவே எதற்கும் விட்டு வைக்க வேணும். பொட்டு வைத்த முகமே நீ சோர்ந்து போவாது, எல்லாவற்றுக்கும் கொஞ்சத்தை விட்டு விட்டு நீ சேமித்து வைக்க வேண்டும் சொல்றது. அதே நேரம் பொட்டு வைத்த முகமே சோறாது. சாதாரண முகம் சோர்ந்தா பரவாயில்ல, பொட்டு வைத்த முகம் கொஞ்சம் பளிச்சன் இருக்கணும். ஆகவே அந்த பொட்டு வச்ச முகமே நீ சோறாது. சட்டம் எதுவும் சரித்திரத்துல இல்லையறி. சில சட்டங்களை அவர்கள் தாங்களாக தன் வாய்ப்பேச்சாக சொல்லி கொண்டு போகிறார்கள், தவிர சட்டங்கள் இல்லை. சில பெண்களுக்காக போடப்பட்ட சில சட்டங்கள் சட்டத்திலேயே இல்லை, ஆண்டாண்டு காலம் அப்படி கொண்டு வருகிறார்கள். ஆகவே வாட்டமும் தேவையில்லை, நீ வருமான தேவதையே சாட்டுதல் இல்லாத நீ சாதனை செய்வாய். எல்லாத்தையும் சாட்டு போக சொல்லாத சாதனைகள் செய்வாய். ஆகவே திட்டமுடன் நீ திடமாக எழுந்து விடு என்கிறார். மிக அழகாக அவருடைய கவிதையை மிக எல்லோருக்குமே எளிமையாக புரியக்கூடியமாய் அழகாக. அடுத்து சிவமணி அக்கா அவர்கள் பெண்மை துணிந்தால் ஏற்றம் கூடும் என்கிறார். வந்த வினையை தன்னை விடுத்து வழக்கி விழாம எழுந்து, நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கிங்கு தடுக்கி விழுவோம், வழக்கி விழுவோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு சிக்கலும் சிட்டாக பறந்து விட வேண்டும் என்கிறார். வாழ்வில் பயர்ந்தால் எதனைத்தான் சாதிக்க முடியும். அதே நேரம் தயங்கி நின்றால் எல்லாமே நமக்கு கிடைத்து விடுமா? தயங்கி நின்றால் பொன்னான நேரங்களை நாங்கள் பொறுமையாக பொறுப்போடு செயற்பட வேண்டும். அதே நேரம் முட்டுக்களை உடைத்து அட்டாவதானி போல செயற்பட வேண்டும். அரிய பணிகளை ஆற்றி எல்லாவற்றையும் செய்தால் எங்கள் தேசம் எங்கள் கையில், எங்கள் பொருள் எங்கள் கையில், எங்கள் எல்லாமே எங்கள் கையிலேயே சிறப்பாக வந்து அவருடைய கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். குறிப்பிட்டபடி அடுத்து ஜெயசக்தி பெருவானவர்கள் அவரும் திட்டம் போட்டு ஒரு வட்டம் போட்டு அதே நேரம் எங்கள் கைகளை கட்டி போட்டு அவர்கள் நாங்கள் எப்படியெல்லாம் திட்டம் போட்டு முன்னேறுவோம் என்று திட்டம் போட்டால் எங்களை எப்படியெல்லாம் காட்டி போடலாம் என்ன அவர்களும் கூட திட்டம் போட்டபடிதான் இருக்கிறார். எப்படியெல்லாம் போட்டு மெல்லமா மடக்கலாம். ஆகவே ஊழ இட்டுக்கொண்டு எங்களை சில வேளை எங்களை ஒடுக்கிட நினைக்கின்ற போதெல்லாம் ஒன்றுமில்லாத அந்த உலகத்தினை நாங்கள் மாற்ற வேண்டும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய மாற்ற வேண்டும் என்கிறார். ஊழ்வினி என்று ஒதுங்கிய நிற்காது. இதெல்லாம் அவங்களோட விதி, இதெல்லாம் நாங்கள் செய்த வினைகள் என்று நாங்கள் ஒதுங்கி நிற்காம அது எங்களுக்கே ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி சமாதானப்படுத்துவோம். இதெல்லாம் நம்மளோட தலைவிதி, இதெல்லாம் விடுவோம். ஆனா அதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி விடாம அதுலயே நாங்க சில விடயத்துல மூழ்கிய முத்தெடுக்க வேண்டும். கடல்ல மூழ்கினாத்தான் முத்து கிடைக்கும். அதுபோல நமக்கு தேவையான விஷயங்களை நாம முயற்சி செய்திருக்க வேண்டும் என்கிற. ஆகவே அதுக்காக முத்தாய்ப்பாய் வாழ்ந்து விடு, மதியின் துணையோடு மனதில் உறுதியோடு மங்கியர் வாழ்வை நாங்கள் உயர்த்த வேண்டும், விதியை மத்தியால் வென்றுவிட வேண்டும் என்பதாக அவருடைய ஒவ்வொரு வரிகளும் மிக சிறப்பாக பேசுகிறது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிறைவாக விஜயவரியக்கா அவர்கள் இத்தனை திக்குகள் பார்த்த பார்வை, சக்தி கொடுத்தொரு சரித்திர போர்வை, இனிதென அனைத்தையும் கொடுக்கின்ற அந்த தன்மை, அதனால ஐம்புலன்களை இணைத்த அதிசய தொடுப்பு, ஐம்புலன்களையும் இணைத்துத்தான் ஒரு அதிசயமான தொடுப்பு ஒன்று. அதுதான் அது சிறப்பான ஒரு
முத்தாய்வு அதுவும் ஒரு அழகான விஷயம். ஐம்புலங்கள் இணைகின்ற போது அது ஒரு அதிசயமான தொகுப்பாக இருக்கிறது. பயனுறு செயல்களை நாங்கள் திட்டத்தோடு எழுத வேண்டும். அதே நேரம் வித்தகங்கள் புத்தகத்திலே இருப்பதில்லை. புத்தகத்தில் வித்தகத்தை பெற்றவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்களா என்றால் ஒருவேளை பயந்து ஒடுங்கி போகலாம், அல்லது நிறைவாக கல்வி கற்ற அத்தனை பேரும் தங்களை உயர்ந்து செல்வதாகவோ அல்லது ஆளுமை கொண்டவர்களாக இருப்பதாக இல்லை. நிச்சயமாக அதை சரியான முறையில் வித்தகத்தை சரியான முறையில் பயிற்சி தெரிந்தவர்கள் அல்லது பயனுற கொள்ளையும் பெற்றிருப்பார்கள். அதைத்தான் நாங்கள் அதை அனுபவத்தோடு பெறுவதை புத்தகத்தில் பெறுவதை விட நிறைவாக கிடைக்கும். புத்தகம் வந்து வாசித்துட்டு அப்படியே விடுவோம். எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்கு சரியாக பொருத்தி பார்ப்பதென்றோ அல்லது பயன் கொடுப்பதென்று சொல்ல முடியாது. அதே நேரம் ஒற்றை பணத்தை உயர்வு என சொல்லி கடந்தவை எல்லாவற்றையும் நாங்கள் கசந்தது என்று சொல்லி அவற்றை தடுக்காமல் அல்லது மறக்காமல் நடந்தவை எல்லாம் நடந்தவை தான் இப்ப நடக்கிறவை நடக்க போறவை இவை எல்லாவற்றையும் நாங்கள் திட்டமிட்டு மாட்டோம். நடந்தவை போயிட்டு நாங்கள் அதுக்காக வருந்தி கொண்டிருக்காமல் இனி வார காலம் விட்ட காலத்தையாவது நாங்கள் திட்டம் போட்டு அதன்படி சரியாக செயற்படுத்துவோம் என்கிற திடமோடு எழுத வேண்டும் என்று மிக சிறப்பாக எல்லோருடைய வரிகளுமே ஒன்று கொண்டு சளைத்தது இல்லை என்று அவர்கள் பக்க பார்வையிலே திட்டமிடலை எப்படி கொண்டு வந்து சேரலாம், நாம் உயர்வது மட்டுமல்ல நம்மோடு சேர்ந்து 4 பேரை சமூகத்தை எப்படி உயர்த்துவதற்கான விழிப்பை தரலாம் மிக்க நன்றி சிவதர்ஷினி. இப்போது அவருடைய பக்கத்தில் எப்படி எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் எழுச்சி பெண் மாலதி வழிந்து எழுதியோடு செல்கின்ற எப்படி அவள் தன்னுடைய வீர மரப்பெண்ணாக வாழ்க்கையை தொடுத்தாடோ அதுபோல ஒவ்வொரு பெண்களுமே பேரெழுச்சி கொண்டு எழுபவர்களாக விழுகை என்பது இல்லை. தோல்விகள் வரலாம் அல்லது படிகளில் சற்று தடங்கல்கள் வரலாம், ஆனால் தோல்வி என்பதில்லை, அங்கு விளைவது நன்மையாகத்தான் இருக்கிறது. எனவே உரிமையோட அது உரிமையாக இருக்கிறது, எழுந்து கொள் என்கிறார். வாழ்வியலை கட்டி எழுப்பிட திட்டமிடலுடன் திடமாய் நீ எழு. எனவே எங்களுடைய வாழ்வியல் என்பது நம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் தான் இருக்கிறது. நாம் சோர்ந்து போய் ஒருவேளை மற்றவர்கள் சொல்கின்ற கதைகளை கேட்டு நாம் முடங்கி போனோமானால் அங்கு கூனி குறுகி தவித்திருப்பது நாமதான் இருக்கும். காலம் கடந்து விடும். அப்போது அதை மீள்பார்வை செய்யும் போது நிச்சயமாக அவற்றை மீள கொண்டு வர முடியாது. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் அவள் மட்டும் அங்கு தோற்று போகவில்லை, அவள் பின்னால் இருக்கிற அவளுடைய குழந்தைகளிலிருந்து அத்தனையுமே தோற்று போயிருக்கிறது. எனவே திட்டமிடல் திடமானது இது வெற்றி உபதேசம் அல்லவே விளைநிலமாய் மாறிவிடு பெண்ணை. நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் விளைநிலங்களாகவே இருக்கிறார்கள். அங்கு அவருடைய குழந்தைகள் அவருடைய உறவுகள் என அங்கு பயிரிடப்படுகின்றன. அந்த அழகான அமோகமான விளைச்சலை கொடுப்பது என்பது அவளுடைய உழைப்பின் பக்கமாக இருக்கிறது. குட்டி தேராய் வீதியில் பவனி பெற குழந்தை மனையான் மக்கள் என இணைந்து வருகின்ற அந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையின் பக்கங்களும் அது எப்போதுமே திட்டமிடலுடன் நடந்தால் மட்டுமே அது அழகாக பயன்பெறும். எனவே வாழ்க்கையில் நான் பல வேலைகள் நினைத்து பார்க்கிறேன். சில வேளை நாங்கள் செய்வது என்பது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அல்லது கணவனுக்கு அல்லது உறவுகளுக்கே தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எவ்வளவு பக்குவமாக நாங்கள் பார்த்தால் அந்த குடும்பம் அழகாக செல்லும் என்பது சில வேளை மற்றவர்களால புரிய முடியாது இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு உழைப்பை அதன் மீது கொடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு சின்ன திட்டமிடல்களும் அந்த குடும்பத்தின் பலத்தையும் இந்த சமூகத்தின் பலத்தையும் எப்படி வளங்காக்குறது என்பது தெரியும். நல்ல தோளில் தட்டி நீங்களே உங்களுக்கு தட்டி கொடுத்து கொள்ளுங்க, யாரும் உங்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டாம், நீங்களே உங்களை கட்டி எடுத்து மெல்ல தட்டி கொடுத்து உயர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக இங்க இருக்கிற ஒவ்வொரு வல்லமை மிக்க பெண்களும் நிச்சயமாக சிறப்பானவர்கள். ஒரு சிலருக்கு சில வழியில அல்லது பலருக்கு தட்டி கொடுப்பதற்காக தோழணைப்பதற்கு இருக்கலாம், இல்ல இருந்தாலும் பரவாயில்லை. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், உங்கள் சுதந்திரத்தோடு அழகாக வாழ பிறந்தவர்கள். தவறான பக்கங்களில் செல்வதை இங்கு யார்? சுதந்திரம் என்பது கட்டறிந்த மாடுகள் போல தெரிவதல்ல. அழகான ஒரு குடும்ப சூழலில் அழகான குழந்தைகளோடு உங்கள் ஆளுமையை நீங்கள் உலகோடு பதித்து சிறப்புற வாழ வேண்டும் என்பதும் அந்த திட்டமிடலை உங்களை கொண்டு திட்டத்தோடு எழ வேண்டும் என்பதும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அமைய வேண்டும் என்பது பெருவாஞ்சியோடு இந்த கவிதையின் தலைப்புக்கு வரிகள் இருந்த ஒவ்வொருவருடைய சிறப்பான வரிகளையும் அதனை எடுத்து ஐந்த சிவதர்ஷி ராகவனுக்கும் மிகச் சிறப்பான நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் அடுத்த சுற்றுக்கு நாம் தயாராகுவோம். இப்போது 2ஆம் சுற்றின் பக்கமாக வீண்வாதம் ஏதுக்கடி தலைப்போடு 2வது சுற்று அஞ்சலோட தடியை எடுத்தபடி ஓட தயாராகின்ற சிவதர்ஷி ராகவன் அவர்கள்.
அந்த வரிகளின் கருவை பார்ப்பதற்கு ஆவலாக நாமும் மெல்ல ஓட தயாராகும். பத்மலோஜினி அவற்றை கிரகித்துக் கொள்ள நாமும் ஓட தயாராகுவோம். மிக்க நன்றி. நன்றி. வீண்வாதம் ஏதுக்கடி. வாயாடி பெண்ணே நீயே சொல்லு, வீண்வாதம் ஏதுக்கடி கண்ணே. வாயாடி பெண்ணே நீயே சொல்லு, வீண்வாதம் ஏதுக்கடி கண்ணே. ஊராரெல்லாம் வாய்மேல் பல்லு போட்டு வம்பளந்து நிற்கும் போது, ஊராரெல்லாம் வாய்மேலே பல்லு போட்டு வம்பளந்து நிற்கும் போது, வரம்பு மீறி பேசி நீயும் வாங்கி கட்டி கொள்வதேனோ, வரம்பு மீறி பேசி நீயும் வாங்கி கட்டி கொள்வதேனோ. கட்டியவன் கருத்து பிழைக்கும் போது, கட்டியவன் கருத்து பிழைக்கும் வாய்மூடி மௌனங்கொள், கட்டியவன் கருத்து பிழைக்கும் வாய்மூடி மௌனங்கொள். ஊரும் உறவும் நடித்து கொல்லும் தலையாட்டி பொம்மை போலாகும், ஊரும் உறவும் நடித்து கொல்லும் தலையாட்டி பொம்மை போலாகும். நல்லவள் என்று சொல்லி பாராட்டு பத்திரம் தருவேன், நல்லவள் என்று சொல்லி பாராட்டு பத்திரம் தருவேன். வாலாட்டி நீயும் வாங்கிக்கோ, வாலாட்டி நீயும் வாங்கிக்கோ. எத்தனைதான் வாதங்கள் செய்திடினும் கிடைக்காத நியாயம், எத்தனைதான் வாதங்கள் செய்திடினும் கிடைக்காத நியாயம். எண்ணி எண்ணி நீர் வடித்தும் காணலான ஆசைகள், எண்ணி எண்ணி நீர் வடித்தும் காணலான ஆசைகள். உனக்குள் உறைந்து போகும் பாறையாகி இறுகி போகும், உனக்குள் உறைந்து போகும் பாறையாகி இறுகி போகும். வீண்வாதம் ஏதுக்கடி, விரயமாவது உன் சக்தியடி, வீண்வாதம் ஏதுக்கடி, விரயமாவது உன் சக்தியடி. நன்றி. அடுத்த கவிதையை தருவதற்கு பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்களை அன்பாய் மைக் எடுத்துட்டு பத்மலோஜினி.